ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மாடலில் 3 மாடல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா நம்ம மேட் போட்டிருக்கோம் பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் பீஸ் வச்சு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கூடையாக போடலாம். 3 மெத்தடில் நம்ம கூடை போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக, அடுத்தது சைடாகவும் போடலாம், ஃப்ளவர் வச்சும் போடலாம். 3 மெத்தடில் கூடை போடலாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேஸில் பாருங்கள் பெண்டகன் ஷேப்பில் போட்டிருக்கேன். ஆம்லா நாட்டு வச்சு கிராஸ் கட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓவல் ஷேப்பில். இது நம்ம பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், பூஜை பேஸ்கட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது கூடையாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து லன்ச் கூட பெருசாக எப்படி போகிறது பார்க்கலாம். சிங்கிள் டாட்டில் இது பாருங்கள் ஸ்லாண்டிங்கில் நான் போட்டிருக்கேன் நியூ மெத்தடில். நம்ம ஏற்கனவே ஸ்லாண்டிங்கில் பார்த்திங்கன்னா டைமண்டில் போட்டிருக்கேன் அருங்கோண ஷேப்பில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயரில் போட்டிருக்கேங்க. இது வந்து நம்ம ஆம்லா நாட் வச்சு சிங்கிள் டாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள், ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டுன்ட்டு. இது வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த கூடை எப்படி போகிறது பார்க்கலாம். இந்த கூடைக்கு பார்த்திங்கன்னா 5 அடி 8 இன்ச் கட் பண்ணிக்கணும். 1 அடி ஸ்கேலில் 1 2 3 4 5 அடி 8 இன்ச் கட் பண்ணிக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா வயலட் கலரில் 2 ஒயரும் சாண்டில் 12 ஒயரும் தேவைப்படும். முதல்ல ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுட்டு நம்ம அளந்து மடிக்க போகிறோம். 2 ஒயர் வந்து கட் பண்ண ஒயரு சாண்டில் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி அளந்து மடிச்சிக்கலாம். 1/4 இன்ச் விட்டுருங்க. விட்டுட்டு கட் பண்ண ஒயரை சரிசமமாக வச்சு அளந்து மடிச்சிக்கலாம். ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கிராஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்த ஒயர் எடுத்து சென்டரில் வைங்க. இப்போ ரன்னிங் ஒயர் கீழே பாருங்கள், இதை மடிங்க. கிராஸாக வச்சுக்கோ பாருங்கள். இந்த ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே விடணும். ரன்னிங் ஒயருக்குள்ளே சென்டரில் வச்சுக்கோ பாருங்கள். இதுக்கு கீழே இருக்கிற இது பாருங்கள் ஈவனாக இருக்கும். இதுக்கு கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 ரூக்குள்ளேயும் விட்டு வெளில எடுத்துடலாம். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள் பெருசாக இருக்குது. பெருசாக இருந்தால் இது கீழே இறக்கி இது டைட் பண்ணிக்கலாம். மேலே ஒயர் இருக்கு பாருங்கள், அது கீழே இறக்குனீங்கன்னா இந்த ஒயரை இழுக்கணும். சரி சமமாக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஒயரும் எடுத்து இந்த 2 ஒயர் எடுத்து சரி சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் பெருசாக இருக்குது. இப்போ இதை கீழே இறக்கி நாட்டை டைட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை கீழே இறக்கிட்டு அதே சேம் ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து டைட் பண்ணி விட்டுடணும். அதுக்கடுத்து 2 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு எல்லாம் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு அடுத்த லைனில் நம்ம போடணும். நீங்கள் எல்லா நாட்ஸும் போட்டுட்டு கூட நீங்கள் ஈவனாக இருக்கான்னு பார்த்து சரிசமமாக வச்சுக்கலாம். அடுத்த 2 ஒயர் எடுத்து நாட் போடுறோம்.
2 நாட் போட்டோம். 3ஆவது நாட் போடுறோம். நீங்கள் வயலட் இல்லாமல் சாண்டல் கலர் வச்சே போடலாம். அடுத்தது வயலட் கலரு 2 ஒயர் பாருங்கள், கட் பண்ண ஒயரு அது சென்டரில் வைக்க போகிறோம். வயலட்டு 3 நாட் போட்டு பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது நம்ம 2 ஒயர் வந்து வயலட் கலரில் எடுத்துருக்கோம். அதை வந்து 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த 2 ஒயருமே 1/4 இன்ச்சு வச்சு நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ பாருங்கள், நம்ம சைடில் வந்து 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம். இப்போ 2 ஒயரு நம்ம வயலட் கலரில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதை வந்து 6 அடி கட் பண்ணிக்கோங்க. 6 அடி கட் பண்ணிங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதே அளவு வச்சு நாட் போடலாம். மேலே இருக்கிற ஒயர் வந்து 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே மடிச்சிங்கன்னா கீழே இருக்கும். ஒரு ஒயர் வச்சுட்டு அதுக்கு அடுத்த ஒயர் எடுத்து வைங்க சென்டரில். இப்போ நாட் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். நம்ம சைடில் இருக்கிற அளவு வச்சு தான் எடுத்துருக்கோம். 6 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 ஈவனாக இருப்பாங்க. இதுக்கு அடுத்தது நம்ம கட் பண்ண ஒயரு 6 ஒயர் இருக்கும். அதை நம்ம 3 நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டு அடுத்த 3 லைன் நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 அடி 8 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், இந்த சைடு பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த 3 லைனுமே சாண்டில் கலரில் போட்டிருக்கேன். 2 அடி 8 இன்ச்சு நம்ம கட் பண்ணி போடணும். ஸ்டார்ட் பண்ணும்போது 2 அடி 8 இன்ச்சு விட்டுட்டு முடிக்கும் போதும் 2 அடி 8 இன்ச்சு விடுற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. 3 லைனும் அதே மாதிரி போட்டுடணும். இப்போ இதில் பாருங்கள், இந்த லைனும் நம்ம ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதுவும் இந்த வயலட்டும் மேலே பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு விட்டுருப்பேன். இந்த 3 ஒயர் மட்டும்தான் நம்ம 1/4 இன்ச்சு விடணும். மீதி 3 லைனும் இந்த சைடு 3 லைனும் நம்ம வந்து 2 அடி 8 இன்ச்சு நம்ம அளந்து கட் பண்ணி விட்டுருணும். லாஸ்ட்டில் ஒரு பக்கம் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த லைனில் பார்க்கலாம். நீங்கள் கீழே இருக்கிற அளவு வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா
ஒரு அடி ஸ்கேலில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கிராஸாக இருக்கு பாருங்கள். இதில் நம்ம போடணும். ஒரு ஒயர் விட்டுடணும். ஃபஸ்ட் ஒயரு லாஸ்ட் ஒயர் விட்டுடணும். விட்டுட்டு ரெண்டாக இருக்கும் பாருங்கள். அதில் நம்ம நாட் போட்டு வரணும். சாண்டில் கலர் தான் போடணும். இது பார்த்திங்கன்னா இந்த வயலட் இல்லாமல் நம்ம ப்ளெயினாக போடலாம். உங்களுக்கு தெரியணும் தான் நான் வந்து வயலட் ஜாயின் பண்ணி எப்படி வரும்ன்ட்டு 1/4 இன்ச்சு விட்டு நம்ம நாட் போட போகிறோம். கிராஸ் நாட்டு மேலே இந்த 3 லைன் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டு வரணும். போட்டுட்டு இதே அளவு வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. 2 லைன் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம 3 சைடுமே சொருகியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் பாருங்கள், அந்த ஒயரை சொருகியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி சொருகிடணும். இப்போ ஒரு சைடில் மட்டும் உங்களுக்கு 2 ஒயர் இருக்கும் வயலட் கலரில். அதில் நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். 3 ஒயர் ஜாயின் பண்ணியும் 6 நாட் இருக்கிற மாதிரியும் போடலாம். இது ஒன் சைடு. இது நல்லா டைட்டாக பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதில் இந்த மாதிரி நீங்கள் ப்ளெயினாக கூட இந்த மாதிரி போடலாம். இப்போ இதில் இருக்கிற கிராஸாக ஒயர் இருக்கு பாருங்கள், அதிலெல்லாம் நம்ம நாட் போட்டுக்கலாம். 2 ஒயர் இருக்கும் சாண்டில் கலரில். அதில் நம்ம நாட் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே கிராஸ் நாட் தான் போட போகிறோம். அதுக்கடுத்த 2 ஒயரு. நம்ம ஒயர்ஸை கட் பண்ண தேவையில்ல. 6 சைடுமே ஒரு ஒயரை கட் பண்ணி போடுவோம். இந்த மாதிரியும் போடலாம். மூணு ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி 6 பக்கமும் நாட்டு வர மாதிரி போடலாம். இந்த மாதிரியும் போடலாம். 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 கார்னர்லேயும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் இதே மாதிரி போடணும். அதுக்கடுத்தது பாருங்கள், இதோட இது சேர்த்து நாட் போட்டு வரணும். ஃபுல்லாகவே கிராஸ் நாட் தான் போடணுங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம நாட் போட்டு வரணும். முதல்ல அந்த 3 நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரலாம்.
ஒரு லைன் ஃபுல்லாக சுற்றி வர கிராஸ் நாட் போட்டுருங்க. வயலட்டும் சாண்டலும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேருந்து இந்த மாதிரி ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அதுக்கடுத்து இதில் போடுங்க. தேர்ட் லைனில் சாண்டில் கலர் வரும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்கள், நான் வந்து கிராஸ் நாட் போட்டேன், இது வரையும் போட்டிருக்கேன். இப்போ வந்து உள்பக்கமாக நம்ம இதெல்லாம் சொருகி விட்டுடலாம். இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. ஒரு 4-5 லைன் சொருகிட்டு ஈவனாக கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லா வயசும் சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இது வரையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு சைடில் வி ஷேப்பில் சுருக்கி விட்டுட்டேன். ஒரு நாட்டுக்கும் ஒயரை சுருக்கி கட் பண்ணி விட்டுட்டேன் ஈவனாக. இந்த ஷேப்பில் தான் இந்த ஸ்லாண்டிங் மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு கைப்பிடி வச்சியும் பூஜை பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம சிங்கிள் டாட் வச்சு 6 ஒயர் வச்சு ஃப்ளவர் வர மாதிரி பென் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். இந்த கூட இந்த ஷேப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.